இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10லேருந்து 15 நம்பர் உரித்து வச்சுக்கோங்க. 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, அதுவும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் மீன் குழம்புக்கு, அப்போ தான் வாசனையாக இருக்கும். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம், ஜீரகம், கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பூண்டு, அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். இந்த வெங்காயம் பூண்டு முழுசாக போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளியை ஆட் பண்ணிவிடுங்க. எப்போவுமே தக்காளி ஆட் பண்ண உடனே மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி ஈஸியாக வதங்கிடும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கல் உப்பு போட்டிருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணி விடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 5லேருந்து 6 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே மீன் குழம்பு வைக்கும் போது எண்ணெயில் போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் புளியோடு அப்படியே கரைக்கும் போது அந்த இதில் போடுறாங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நல்லா மிளகாத்தூள் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போனோடனே ஒரு மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாங்காயை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு ஸ்லோ பண்ணி ஒரு 10 நிமிஷம். குழம்பு இப்போ திக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் குழம்பு ஸ்லோவில் வச்சு கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிச்சா மீன் உடஞ்சிரும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.